ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா. ஓகே, எஃப்எஃப்னா ரொம்ப லாங்காக இருக்காது. ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஒரு 4 பார்ட் 5 பார்ட்லேயே முடிச்சிருவேன். இதை நேம் வந்துட்டு டோன்ட் ஹர்ட் மை ஃபீலிங்ஸ். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் இதில் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஜேகே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஜிமின் ஒரு சிஇஓ. ஓகேவா? இது போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஒரு பெரிய கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நிம்மி அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, மீட்டிங் ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஜிமின் இது ஓகேவானு பாருடா சொல்கிறாங்க. இதுவா? நான் இந்த அமௌண்ட் தான் கோட் பண்ணியிருக்கேன். இது ஓகே உனக்கு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகேடா, அந்த அமௌண்ட் ஓகே தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே போகலாமா? போகலாம் சொல்லிட்டு இப்போ அந்த நிம்மி அங்கே இருக்கிற நம்ம ஜிமின் அண்ட் ஹாஜன்டா. ஓகேவா? இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஹாஜன் தான் ஜிமினுக்கு பிஸ்னஸ்லேயே பார்ட்னர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் எல்லாமே, ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தான். இப்போ அவங்க 2 பேர் தான் அந்த கம்பெனிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த மீட்டிங் ரூமுக்கு இப்போ நிம்மி போயிட்டுருக்காங்க. நிம்மி போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் லான்ச் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எப்படின்னாக்கா ரொம்ப எங்கே கிடையாது, ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாரும் ஜிமினை பார்த்ததும் டக்குன்னு எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஜிமின் என்ன சின்ன பையனாக இருந்தாலும் அவர் இருக்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஜிமினோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுக்கே ஒரு சேர்மனாக இருந்திருப்பாரு. பார்க் குரூப்ன்றது இப்போ இவங்க இருக்கிறது அந்த கம்பெனி வந்துட்டு லண்டன் தான். ஓகேவா? கொரியா கிடையாது, லண்டனில் இருக்க ஒரு கொரியன் கம்பெனி. ஆனால் அவங்க டாப் நம்பர் 1ல் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபாரின் கண்ட்ரி சேர்ந்தவங்க. அந்த லண்டனில் உள்ள பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஜிமினி பார்த்து எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் எல்லாருக்கும் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. ஹலோ மிஸ்டர் பார்க் சொல்லிட்டு அவங்களும் பவ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் டேரெக்டாக ஒரு சீட்டுக்கு போகிறாரு. பக்கத்தில் நம்ம ஹாஜன் போகிற ஒரு சீட் இருக்குது. 2 பேருமே உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காராங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, ஓகே, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஆமாம், அந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறோம். எங்களுக்கு பிளான் எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா பிளான் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற பிளான் கரெக்டாக இருந்தால் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் எந்திரிச்சிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஷோ பண்ணும்போது எல்லாரும் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஜிமின் வந்து ரொம்ப டேலண்டான பர்சன் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு சின்னதாக கூட ஒரு குறைன்றதே அதில் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிமின் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இன்ச்சா அப்படியே கொஞ்சம் அந்த டச் ஸ்க்ரீனில் வந்துட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் பில்டிங்கும் அழகாக இதுதான் வந்துட்டு இது அவுட் வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறாங்க. இது வந்துட்டு இன்சைட் இப்படி இருக்கும், இது அவுட் சைட் இப்படி இருக்கும், ஃபைனல் அவுட்ஃபிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம் வந்துட்டு அப்படி முடிக்கிறாங்க. அந்த ஒரு மீட்டிங்கை முடிக்கும் போது அப்படி எல்லாம் எஞ்சி கிளாப் பண்ணுறாங்க. வா மிஸ்டர் பார்க், உண்மை சொல்லவா, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு இந்த பொசிஷனை கொடுக்கும்போது நாங்கள் யோசிச்சது என்னன்னாக்கா, என்னடா ஒரு சின்ன பையனை போயிட்டு ஒரு சிஓவாக மாற்றுறாங்க, அதுவும் சேர்மனாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் உண்மையாகவே எங்களை ப்ளேஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்கள் ப்ளேஸில் யாராவது அப்படி தான் யோசிப்பாங்க சொல்கிறாங்கன்னா, ஏன்னா உங்கள் அப்பா சொன்னாங்க இல்லை என் பையன் நம்புங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உங்களை அந்த பொசிஷனை கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் நினைக்கவே இல்லை, நீங்கள் டே பை டே எங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் டே கூட நாங்கள் வந்துட்டு உங்களை பார்த்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைட் ஆனதே கிடையாது. எப்பவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. போதுன்ற அளவுக்கு நிறைய வந்து விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கும் பெனிஃபிட் எடுத்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஏஜ் வந்து நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கவே கூடாது. உங்கள் டேலண்ட்டுக்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஈவன் எங்களோட ஏஜ் வந்து உங்களோட எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ ஏஜில் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட கூட இல்லாமல் இருக்குது சம்டைம்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜிமினும் ஜிமின் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, செம்ம டேலண்டான பர்சன். ஜிமின் பார்க்குறாங்க. ஐ நவ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக தான், நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம், எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ எல்லாருமே அவங்களோட அமௌண்ட்டை சொல்கிறாங்க. ஜிம் வந்து அவர் பக்கம் அவர் கோட் பண்ணியிருப்பார் இந்த அமௌண்ட்டை சொல்லிட்டு. ஆனால் ஜிம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் பல மடங்கு அதிகமாக வந்துருக்கு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு 100% உங்களை நம்புகிறோம். ஓகேவா? நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக லான்ச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டே வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஓகே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எல்லாரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஓகே ஷேர் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹாஜன் போய் செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக சைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நான் ஒரு லஞ்சை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். லஞ்ச் ஜஸ்ட் ஒரு பார்ட்டி மாதிரி, நீங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ஜாய் பண்ணி தான் போக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஜிம்மிட்ட நிறைய பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக நம்ம ஜிம்மின் அவ்வளோ அழகாக இருப்பார். கோட் ஷூட் போட்டு ஒரு பக்கா பர்ஃபெக்ட் சிஇஓ.
இப்போ ஃபைனலாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மீட்டிங், அந்த பார்ட்டி ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ கால் வந்து பிக் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா, இந்த பையன் ஜிஹோ வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஜிஹோ அழறானே. ஆமாம்மா ஆமாப்பா ரொம்ப அழறான். அவனை சமாதானம் பண்ணவே முடியல. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயேன்ப்பா சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் வரேன் சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஹஜுன்னு சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிஹோ அழுதுகிட்டே இருக்கானடா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. சரிம்மா நானும் வரேன், நான் ஒரு ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு. அவங்க 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு குழந்தை பயங்கரமாக எழுதிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்து பயங்கரமாக எழுதிட்டு இருக்கு. டேய் என்னப்பா ஆச்சு நீ, உனக்கு ஏன்ப்பா அப்படி அழகா சொல்கிறாங்க. எனக்கு அம்மாட்ட போகணும் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ அம்மாட்ட போகணுமா, அங்கே பாரு உன் அம்மா கொரியாவில் இருக்காங்க, நீ நினச்சாலும் போய் பார்க்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் பார்க்க முடியாது, நம்ம வீட்டில் ஜெட் இருக்கே சொல்கிறாங்க. ஓ உன்னோட ஜிம்மினை சொல்லணும், நினச்சப்பெல்லாம் ஜெட்டில் கூட்டு போய் பழகிட்டானே, உனக்கு ஏன் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பாசம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிம்மினோட அம்மாடா ஓகேவா. இந்த குழந்தை வந்துட்டு நம்ம ஜிம்மினுடைய அக்கா பையன். இப்போ ஜிமின் ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. சரி ஓகேடா நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவரும் போய் இந்த பக்கம் நம்ம ஜிமின் இறங்கி வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ ஜிமினை பார்த்து வந்து குழந்தை நேரம் அழுதுட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கும். ஜிமின் பார்த்ததும் சிம் சொல்லிட்டு ஓடி வருது. இப்போ ஜிமின் போய் தூக்குறாங்க. சரி என்ன பண்ண, என்னோட அம்மா என்ன பண்ண நீ அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண உன்னோட அம்மாவை சொல்கிறாங்க. இல்லை என்ன சேட்டை பண்ணிப்பேன் தெரியும், என்ன பண்ண என்னோட அம்மாவா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ அந்த பேபி தான் நான் ஒன்றும் பண்ண சிம் நான் என்ன சொன்னேனாக்கா என்னோட அம்மாவை பார்க்கணும்னு நான் சொன்னேன். உன் அம்மா எப்படி உன் கூடவே இருக்காங்க, அப்போ எனக்கு ஏமா கூடவே இருக்கணும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் உன்னோட அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்களே, அங்கே தான் உனக்கு ப்ளே பண்ணலாம் ஆளே இருக்காது ஓகேவா. இங்கே தான் நான் இருக்கேன், என்னோட அம்மா இருக்காங்க, உனக்கு ஒரு கிராண்ட் எல்லாம் இருக்காங்க. அங்கே தான் உனக்கு இருக்க மாட்டாங்கடா, உன்னோட அப்பாவும் பிஸியாக இருக்காங்க, உன்னோட அம்மாவும் பிஸியாக இருக்காங்க, என்ன பண்ணுவேன், நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படி சொல்லிட்டு, நீ தானே சின்ன வயசுல என் கூட இருக்குன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. அது சின்ன வயசு சொல்கிறாங்க. ஓ சார் இப்போ பெரியவங்களா வளர்ந்துட்டீங்களோ, ஆமாம் நான் வளர்ந்துட்டு என்ன கூட்டிகிட்டு போ என்னோட அம்மாட்ட அப்படி சொல்கிறாங்க. பாரு நான் கூட்டிகிட்டு போவோம், ஆனால் இப்போ ரிட்டன் வந்து நம்ம விட்டு தான் வருவேன், கூட்டிகிட்டு வர மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன நான் விட்டு எப்படி இருப்பா சொல்கிறாங்க. ஓ இப்போ தான் நீ சொன்ன நான் என் அம்மா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீ போ உன்னோட அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் என் அம்மா வேணும் சொல்கிறாங்க. ஓ அப்படி நான் உனக்கு நானும் வேணும் உன் அம்மா வேணும் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்போ ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே என்னப்பா சொல்கிறான் இவன் சொல்கிறாங்க. அம்மா அவனுக்கு ஜெஸ்ஸி ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி யாரும் ஜிம்மோட அக்கா ஓகேவா. இப்போது நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போறியாப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜெஸ்ஸி வந்து 1 வீக்காக என்கிட்ட சரியாக பேசவே இல்லை, நம்ம ஃபோன் கால் பேசவே இல்லை, எனக்கு அதே ஒரு மாதிரி டிஸ்டாக் ஆகிட்டுருக்கு. நான் அவள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும், பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்று அவன் இங்கே வரணும், இல்லைனாக்கா நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். என்னால் இப்போதைக்கு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு கொரியா போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு நம்ம கொரியா போயிட்டு அப்படி சொல்லிட்டு பேபி கூட்டாக சொல்லுது. ஆமாம் போயிட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு தான். நான் ஃபஸ்ட்டு உன்ட்ட அம்மாட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோன் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு கேட்டுட்டு வந்து சொல்லு, நான் உட்காந்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்டா எவ்வளோ நேரம் விட்டு நான் எவ்வளோ சமாதானம் பண்ணியிருப்பேன், நீ சமாதானமே ஆகல, அதே ரெண்டு அவன் ஜிம்மின் சொன்ன மட்டும் நீ அப்படியே சமாதானம் ஆயிடுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவன் ஜிம் அப்படி சொல்லிட்டு அது சொல்லுது என்னன்னு ஆமா அவன் என்ன சொல்ல நான் கேட்பேன் சொல்கிறாங்க. நீ சரியாக நடிப்புக்காரண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் இந்த அம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து கால் பண்ணுறாங்க. அந்த பால்கனிக்கு வந்துட்டு இந்த பக்கம் ஒரு கால் வந்துட்டு இருக்கு. ஒரு பர்சனல் டிப்ரெஷனில் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபோன் பார்க்குறாங்க. கால் ஜிம்மின்னு வருது. இப்போ அவங்களும் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஃபோனை பிக் பண்ணிட்டு ஹலோ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜெசிமா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அது ஓகே அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க போய் சொல்லாத நீ ஓகே வேலை சொல்கிறாங்க. நான் ஓகே தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க சம் ப்ராப்ளம் இருக்குடா சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜெஸ்ஸி விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நான் வரவா அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ எதுக்காகவும் விதத்தில் ஒர்க் விஷயமா அது சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் பிஸியாகவே இருக்கான், அவன் வந்து பிஸ்னஸில் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அங்கே உள்ள கம்பெனியில் பார்த்துட்டு இருக்கான், அவன் பிஸியாக இருக்கிறதுனால என்கிட்ட எதுவும் சொல்ல முடியல சொல்கிறாங்க. ஏன்னா என்னும் ஜெஸ்ட் நேரத்தில் பேர் ஓகேவா, அதனால தான் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உன்னை ஜிஹோ பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிஹோக்கு நேம் கேட்டதும் ஜெஸிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்று பார்க்கணும் ஹக் பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது, ஆனால் இங்கே ஒர்க்கெலாம் இருக்கல சொல்கிறாங்க. ஜெஸிமா ஒர்க்கை எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா, அவன் உன்னோட குழந்தை, அவன் உன்னை பார்க்கணும் ஆசைப்படுறேன், நீ வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சுல சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி ஏன்னா இப்போ தானே காலேஜ் அகன்ட்ரி ஓப்பன் ஆகிருக்கு, நான் 3rd இயர் ஓப்பன் ஆகிருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது ஓகே நான் ஜிஹோ கூட்டிகிட்டு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த ஒர்க்கில் முடிச்சுட்டு வரேன், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கூட சொல்கிறாங்க. 1 வீக் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி ஃபோனை வச்சுருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கண்டிப்பாக என் தம்பி வந்து எல்லாமே சரி பண்ண முடியும் சில விஷயங்களில். நல்லா ஏன்னா ஜெஸ்ஸியும் ரொம்ப டேலண்டான பொண்ணு தான். எனக்கா ஜிமினிக்கா ரோல் மாடல் அவங்க தான், ஆனால் எனக்கா சில விஷயங்களை அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. ஜிமின் வந்து பர்ஃபெக்டாக அவர் கரெக்டாக வந்து பண்ணிவிடுவார். இப்போ ஜிமினி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 1 வீக் ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்க்குறாங்க. சார் என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் கொடுத்துருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. நான் வந்து சம் ஒர்க் விஷயமா கொரியா போக வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. என்ன கொரியா போகிறீங்களா, இப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு நீங்கள் நம்பிக்கை நீங்கள்
என்னோட நம்பிக்கைக்குரியவங்களாச்சே சொல்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக தான் இருப்போம் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட மேனேஜர் அங்கிட்ட என்ன சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க்னாலும் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? நான் கொரியாவில் இருக்க போகிறேன்னா எனக்கு ஒர்க்குன்றது போயிட்டே தான் இருக்கும். நான் மாடல் எவ்ரிடே எல்லாமே திரும்ப உங்களுக்கு ஒர்க் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். லேப்டாப் வழியாக எல்லாமே கான்டாக்டில் தான் இருப்பேன். ஜஸ்ட் நான் அங்கே இருக்க போகிறேன். ஓகேவா? மற்றபடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எனிதிங் சீரியஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், இதோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கம்பெனியை சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். பார்க் சார் இருக்கும்போது எப்படி நாங்கள் பார்க் சார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ நீங்கள் யாருமே கம்பெனிக்கு வரல. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டோம்ல, நீங்கள் அப்போ பார்க்கல எங்களை சொல்கிறாங்க. இல்லை எங்களை நாங்கள் நம்புகிறோம். அப்போ நீங்கள் எங்கள் கம்பெனி பார்த்துக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களை நம்பி விட்டு போகிறேன். ஓகேவா? இது எங்கள் கம்பெனியில் இது நம்ம கம்பெனி அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஓகே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன். ஓகேவா? நான் நான் வந்து வர எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். ஆனால் ஒர்க் சார் பண்ணிட்டு தான் இருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க நீ வரியா? ஆமாம் நான் வரேன். 4 மணி போகக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டேன். இப்போது ஜிமின் அண்ட் ஹாஜுன் பேபி 3 பேருமே கிளம்புறாங்க. ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் என்னப்பா அப்படி நீ பாட்டு விட்டு போகிறேன் எப்படி இருப்பா நீ இல்லாமல் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு புரியுதுமா, நீங்கள் கொஞ்சம் டேஸ்மா வெயிட் பண்ணுங்கள். நான் போயிட்டே ஆகணும். நாங்கள் போயிட்டு இப்போ ஜெஸிக்கு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுமா. நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, நம்ம கம்பெனியோட நம்மளுடைய பிஸ்னஸ் நம்மளுடைய ஃபேமிலி இதோட ரெப்புடேஷன் போகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு நானும் ஜெஸி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்பா அந்த மாதிரி எந்த மாதிரி பெட்டில் வந்துட்டு அட்மிட் ஆனால் அந்த டேவே நாங்கள் சொல்லிட்டோம். எனக்கு ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப சிவியராக இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. அவங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷனும் தெரியக்கூடாது சொல்லிட்டு நான் ரொம்ப ஹார்ட் பண்ணி பார்க் குரூப் வந்து நம்பர் 1 வச்சிருக்காரு. அது எப்பவுமே போயிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜெஸ்ஸியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜிமினோட அப்பா தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீ இதை பார்த்துக்கோ சொல்லிட்டு இவங்களும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க அப்பாவோட ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எதுவும் அவங்க காது கட்டு போகிற இந்த விஷயத்த நான் போய்ட்டு பார்த்துக்குறேன். ஓகேவா? இவனும் வந்து ஜெஸ்ஸியை பார்க்கணும், ஜெஸ்ஸியும் இவனை பார்க்கணும். நான் ஒரு 1 வீக்கில் வந்து ஜெஸ்ஸி இங்கே அனுப்புறேன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி ஜெஸ்ஸி நான் அனுப்புகிறேன், பேபி இதை சேர்த்து அனுப்பிடுறேன். இவன் 2 டேஸ்லாம் இருக்க மாட்டான் அவங்களை விட்டுட்டு சொல்கிறாங்க. ஜிஹோ வந்துடுவில்ல சார். ஜிமினோட அம்மா கேட்குறாங்கன்னா வந்துடுங்களேன் மா சொல்கிறாங்க. வந்துடணும்டா, நீங்கள் நம்ம எங்களால் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஓகே நான் அம்மாவை பார்த்து வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். ஜிமின் ஹாஜுன் இப்போ பேபி 3 பேருமே வந்துட்டு பேக் டு கொரியாடா. ஓகே கொரியா தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெஸ்ஸி அண்ட் என்னும் 2 பேருமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் நின்றுருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஜெஸ்ஸி என்கிட்ட இதெல்லாம் ஹைட் பண்ணுறியா சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லை என்னவோ இல்லை நான் அவரை கொஞ்சம் பிஸியாக இருந்தனால உன்ட்ட எதுவுமே கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஜிமினுக்கு என்னை பார்க்கணுமா, அப்புறம் ஜெஹோக்கு என்ன பார்க்கணுமா, அதுக்காக தான் வராங்க சொல்கிறாங்க. ஓ அப்போ உன் தம்பிக்கு என்ன பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இங்கே பாரு அவன் நம்ம 3 பேரும் பார்க்க தான் வரோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க 3 பேருமே கீழே இறங்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு அம்மா நிற்கிற ஓடு அப்படி சொல்லிட்டு பேபி வந்து தட்டி வராங்க. பேபி தான் வந்துட்டு மம்மா சார் ஓடி வருது. இப்போ ஜெஸ்ஸி அப்படியே ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறா. ஜெஹோ போய்ட்டு அப்படி ஜம்ப் ஆயிடறான். ஜெஸ்ஸி தூக்கி அப்படி சுற்றிட்டு இருக்கா. அந்த குழந்தைய பார்த்தும் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது. அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலை இந்த பேரை போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஜெஹோ சொல்கிறாங்க மம்மா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சாரிடா நான் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஆமாம் நீ இந்த டேடா இருக்கீங்களே ரொம்ப பிஸி தெரியுமா, எப்போதும் என் ஜிம் தான் என்னை பார்த்துமா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எங்கள் நாங்கள் பிஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கே, கிராண்ட்மா எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் தான் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. டேடா என்னை தூக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறது. இப்போ என்ன தான் வா சொல்லிட்டு தூக்கிறாங்க. தூக்கி அவருக்கு கொஞ்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வராங்க. ஜெஸ்ஸி போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜெஸ்ஸி வந்துட்டு ஹாஜுனே ஹக் பண்ணுறாங்க. ஹாஜுன்னு அவளுக்கு ஜிமின் மாதிரி தான் தம்பி மாதிரி தான் அவள் பாப்பா. எப்படி இருக்கா ஹாஜுன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜெஸ்ஸி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, ஜிமின் பார்த்து முறைக்கிறாங்க. எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிற ஜிமின் கேட்குறாங்க. என்னால் ஹக் பண்ண மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. என்னமோ எனக்கு ஒரு டவுட் இருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீ உன் தம்பி மேலே தானே க்ரஷ் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் சும்மா ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறீங்க எனக்கு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஜெஸ்ஸி அப்படி நினைக்காத சொல்கிறாங்க. நானும் பெருசாக எடுத்துக்கல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. அவரும் சும்மா ப்ளே பண்ணுறாங்க. என்னூருக்கு வந்து உண்மையாக ஜிமின் தான் க்ரஷ், ஆனால் சும்மா நம்ம ஜெஸ்ஸிக்கிட்ட வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு இன்னும் ஹக் பண்ணுறாங்க. இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறேன். எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் அக்காவுக்கு எதனா ப்ராப்ளம் எங்க அப்படி கேட்குறாங்க. அப்பெல்லாம் இல்லையே சொல்கிறாங்க. இல்லையே காரணம் இல்லாமல் நீ வரமாட்டியே அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு பார்த்துக்கலாம் வாங்க சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறுறாங்க. பேபி தான் வந்துட்டு ஜெஸ்ஸிக்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குது. ஜெஸ்ஸி வந்து ஜிம்னு பார்க்குறேன். எப்படா இவனை சமாளிக்கிறா அப்படி கேட்குறாங்க. ஏன் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. இவங்க கேட்குற கொஸ்டின் ஆன்சரே பண்ண முடியாட்டா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. இங்கே பாருமா நான் மட்டும் 4 கொஸ்டின் தான் கேட்டேன், அதுக்கு அவனால் ஆன்சர் பண்ண முடியா. என் ஜிம் எனக்கு எவ்வளோ கொஸ்டின் பண்ணுவான் தெரியும், எவ்வளோ ஆன்சர் பண்ணுவோம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் கிட்டே இல்லடா சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் ஜிம் தூக்க சொல்கிறாங்க. நீ தான் சொன்னோம் அம்மா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம் அம்மா பார்த்துட்டேன்னு என்ன தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவங்க காரில் வந்துட்டு தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ அவர் கொஞ்சம் வந்துருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் 2 பேர் கூட ஃப்ரெஷ் ஆகாங்க. ஓகே ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இந்த பக்கம் பேபியும் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காருது. நம்ம ஹாஜனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காராங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி தான்
அவங்க காலேஜில் நடக்கிற ப்ராப்ளத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, வாங்க குரூப் தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. ஆமாம், வாங்க குரூப் தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. அவங்க யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரும் ஸ்போர்ட்ஸில் அப்படி சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம கம்பெனியோட நம்மளுடைய காலேஜோட ரெப்புடேஷன் வந்து போயிடும். ஏன்னாக்கா நம்ம இதில் தான் நம்மளுடைய காலேஜில் தான் அந்த மேட்சே நடக்கும். ஃபைனல் மேட்ச்சே நம்மளுக்கு தான் நடக்குது. நம்மள்ட்ட தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க பசங்க வந்து ப்ளே பண்ணி ஜெயிச்சிருவாங்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் நம்ம காலேஜ் பசங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ என்னவோ நம்ம ஜிமின் ஹாஜின் 3 பேருக்கும் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷமாக ஜெயிச்சிருந்தது வந்துட்டு நார்மலாக ஜெயிச்சாங்க. அது வந்துட்டு சாம்பியன்ஷிப்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக ஜெயிச்சாங்க. அதை ஜெயிச்சு வந்துட்டு ஒரு பையன் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அவன் பேர் வந்து ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் மாமா அவன் தான் ஜெயிச்சான். இந்த வருஷம் வந்து அவன் ப்ளே பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இதான் ஃபைனல் இயர். ஆனால் அவன் வந்து ப்ளே பண்ண மாட்டேன் சொல்கிறான். அவன் சொல்கிறாங்க, அது எப்படி ப்ளே பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்லுவான் சொல்கிறாங்க. நீ ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பல கேப்டனாக போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. நான் கேட்டேன் அவன்கிட்ட, நீ வந்துட்டு ப்ளே பண்ணுவதானே 3 இயர்ஸ் வரைக்கும் நீ ப்ளே பண்ணுவல அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொன்னான். இப்போ கேட்டால் பர்சனல் ப்ராப்ளம் என்ன முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறாங்க. எனக்கு கேட்டது கோவம் வருது. அவன் எப்படி வந்துட்டு ஹார்ஷாக பேசுகிறான்? நீ ஒரு பிரின்சிபல் அப்படி சொல்லிட்டு அந்த காலேஜோட சேர்மன் எல்லாமே நீ தானே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் காம்டவுன் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸியும் சொல்கிறாங்க, நான் அவனுக்கு வந்து 1 வீக் டைம் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்துட்டு 1 வீக் ஆஃப்டர் வந்து நீ ஆன்சர் பண்ணி எனக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு நான் சொல்கிறது தான் முடிவு, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு ஸ்டடீஸ் தான், இப்போ தான் ஸ்டடீஸ் தான் பார்க்கணும், உங்கள் காலேஜுக்கான ப்ளே பண்ணி தர முடியாது சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்க அந்த டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஜங்குக் அவன் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவான். அவன் ப்ளே பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறேன்னா அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வருஷம் நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு ட்ரீமோடு இருக்கேன். அவன் வந்துட்டு அது இல்லாமல் பண்ணிட்டு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு அவன் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டா? அவன் அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவானா என்ன அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, நான் யாராவது அப்படி டக்குன்னு ஒரு பர்சன் வந்து இந்தளவுக்கு நான் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டு, நீயே வேணா வந்து ஒரு டைம் பாரு சொல்லிட்டு இப்போ வந்து டேப் ஆன் பண்ணி காமிக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே ப்ளே பண்ணியிருக்கிறது அதெல்லாம் காமிக்கும் போது ஜிமின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக நல்லா ப்ளே பண்ணுவான் ஜிமின். நான் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லுவேன், அவன் ப்ளே பண்ணால் நம்ம காலேஜாக வின் பண்ணுவோம், அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஆனால் அவன் ப்ளே பண்ண மாட்டான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு புரியலையே அப்படி சொல்கிறாங்க. அவன் எந்த மாதிரி கேரக்டர் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெசின் சொல்கிறாங்க, ரொம்ப பிடிவாதம், ரொம்ப அடமெண்ட்டு, ஒரு முடிவு எடுத்தனா அது வந்து அவன் தான் பின்வாங்கவே மாட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், அதனால அவனை வந்து என்னால் கன்வின்ஸ் பண்ணவே முடியல அப்படி சொல்லிட்டு ஜெசி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே டோன்ட் வரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஆசையாக இருக்குது, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜெசி பார்க்குறா, என்ன பிளான் பண்ணிட்டே என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா சொல்கிறத பார்த்தா அந்த பர்சன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க போலியே, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ண முடியாது போல சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி சொல்கிறாங்க. ஓகே பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹஜின் பார்க்குறாங்க. அப்போ நானும் ஸ்டூடெண்ட் ஆகணுமா சொல்கிறாங்க. நீ வேண்டாம் அவன் சொல்கிறாங்க. இல்லை நானும் வருவேன், நீ எங்கே போனாலும் நானும் அங்கே இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிஹோ பார்க்குறாங்க. ஏய் ஹாஜின் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நீ என்னடா இப்போ தரும் என் ஜிம் கூடவே இருக்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நான் தான் இருப்பேன்டா, உனக்கு என்னடா கஷ்டம், அவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அப்படி தான்டா இருப்பேன், என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. நீ அவன் கூட இருக்கக்கூடாதுடா சொல்கிறாங்க. நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. டே உன் மேலே எத்தனை பேர் தானே போட்டி போடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் உங்களை பாசத்தில் போட்டி போடுறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறா, அதுன்னு உண்மை தான், ஆனால் நீ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீ தான், ஓகேவா, நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும், நீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னோட தம்பி சொல்கிறாங்க, அது எப்பவும் மாறாது, ஓகேவா, நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும் இப்போ ஜிஹோ பார்க்குறாங்க. பாரு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஜிஹோ சொல்கிறாங்க, உனக்கு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்குமா இல்லை ஜெஸ்ஸி பிடிக்குமா சொல்கிறாங்க. ஏன்னா ஜெஸ்ஸி அங்கே பாருக்கா அம்மானு கூப்பிடையில ஜெஸ்ஸின்னு சொல்கிறா, அவன் அக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதனால் நீ இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை ஜெஸ்ஸி பிடிக்குமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் டவுட் உனக்கு, எனக்கு ஜெஸ்ஸி தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸை சிரிக்கிறா. நம்ம ஜிஹோக்கு பயங்கர கோவம் வருங்க. பாரு நீ என்ன தானே சொல்லணும், நீ எப்படி அவ்வளோ சொல்லுவோம் சொல்லிட்டு போய் அடிக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, எல்லாம் போய் அவனை அடிக்கிறா சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்லணும், என்ன சொல்லு, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, என் அக்கா தான் ஃபஸ்ட்டு, நீ செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறேன். ஆமாடா என் தம்பி தானே எனக்கு ஃபஸ்ட்டு, அப்போ தான் நீ செகண்ட் அப்படி சொல்லுவோம். அதுக்கு கோவம் வந்துட்டு போயிட்டு என்ன வண்டியில் போய் உட்காந்துக்கிட்டாடா, அவங்க 2 பேர்ட்ட பேச மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா பேச மாட்டியா, எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 5 மினிட்ஸ் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. 5 மினிட்ஸ் இதெல்லாம் ஒரு கோவமாடா சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஆகாத ஓகேவா என் தம்பி அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்லிட்டு இருக்கா. ஜிமியன் அந்த பேபி வந்துட்டு போடி சொல்கிறாங்க. இது போடியா அப்படி வந்து வச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ் சொல்லிட்டு இருக்கா. ஜிமி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி விடு, நாளைக்கு நான் ஒரு காலேஜுக்கு வரேன் சொல்கிறாங்க. நாளைக்கா ஓகே நாளைக்கு வரேன், ஏன்னா 1 வீக் நீ டைம் கொடுத்துருக்கா அந்த பையனுக்கு. ஆமாம் அந்த 1 வீக் முடிய போதா, ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கு நான் வரேன் சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒர்க்கெலாம் சொல்கிறாங்க, ஆனால் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, நான் வேணால் லண்டனில் உள்ள ஒர்க்லாம் போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறேன்னோடும் நீ இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ உன் ஸ்கூலில் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. 2 days ஆஃப்டர் எனக்கு கூட்டு போய் அங்கே விட்டுலாம் சொல்கிறாங்க. அப்படியே இருந்துப்பா நான் இருந்துப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. 2 days வரைக்கும் அவங்க இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க.
ஃபைனலாக இப்போ முடிவு பண்ணுறாங்கண்ணா நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜெஸ்ஸி நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டி தான். அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு தேர்ட் இயர் கிளாஸ், அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆல்ரெடி அதில் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு 2 பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த கிளாஸ் ரூமில் வந்து எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலேஜோட சேர்மன் அவங்க சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் அவங்கள பார்த்து ரொம்ப பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. ஏன்னாக்கா அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வேறு எல்லாம் நம்ம ஜெஸ்ஸிமா தான் ஓகே. ஜெஸ்ஸி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இப்போ சைட் அடிக்கிறாங்க. சேர்மன் கூட பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சின்ன எங்கள் ஏஜ் தான் அவங்களுக்கு. இப்போ அந்த ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்கனாக்கா இல்லை வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படி சொல்கிறாங்க. நியூ ஸ்டூடெண்ட்டா மேம் என்ன சொல்கிறீங்க? இது தேர்ட் இயர் சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட் இயரில் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இது தேர்ட் இயர் தான் சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா என்ன ரீசன் சொல்கிறாங்க? அதெல்லாம் சொல்லணுமா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போது அவங்களும் அமைதியாகிறாங்க. இப்போ அவங்களும் ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் மேம் சொல்கிறாங்க. இவங்க பேர் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு. இவங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் தான் ஓகேவா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன மேம் சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அவ்வளோ கோல்டா. ஜிமினோ ஹாஜின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோல்டா அப்படியே வந்துட்டு லிப்பில் பியர்சிங்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கார். பார்க்குறதுக்கு பயங்கர ரகடாக இருக்கார். இப்போ நம்ம ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் உனக்கு 1 வீக் டைம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதை என்னால் முடியாது ஆல்ரெடி சொல்லிட்டு நீ அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் அவ்வளோ ஹாஷாக பேசுகிறாங்க. ஜிமினுக்கு சமக்கம் ஒரு ஏன்னா தன்னோட அக்கான்றதை தாண்டி அவங்க வந்துட்டு ஒரு சேர்மன் இல்லையா, அவங்ககிட்ட இப்படி பேசுறதா சொல்லிட்டு அது இத்தனை ஸ்டூடெண்ட் முன்னாடி இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கோவமாக பேசுதா அவரால் ஏற்றுக்க முடியல. அப்படியே ஹேண்ட் அப்படி மடக்கிறாங்க. ஹாஜுன் தான் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியும் பார்க்குறாங்க. ஜிமின் ஹேண்ட் அப்படி மாதிரி மடக்கிறத ஜெஸ்ஸி தான் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியும் ஓகேவா, நீ வந்துட்டு நீ ஒரு முடிவு எடுத்தனாக்கா அது பின் வாங்க மாட்டேன்னு தெரியும். நானே அதை சொல்ல தான் வந்தேன் ஓகேவா, நீ கேப்டன் இருக்க தேவையில்ல, நீ விலகிட்டே இல்லையா, நீ அப்படி எடுத்துக்கோ, நாங்கள் வந்து நியூ கேப்டன் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? இல்லை ஜங்குக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு நியூ பர்சன் வந்து புக் பண்ணிட்டோம் ஓகேவா, ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் திரும்பி கேப்டனாக இருப்பாங்க. இனிமேல் உனக்கும் ஃபுட்பால் மேட்ச்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் அந்த பக்கம் வர தேவையில்லை. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஜஸ்ட் உன்னோட ஸ்டடிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா. உன்னை இதுக்கப்புறம் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி தான் ஓகே நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்கீங்க அவங்க பேசலாம் சொல்கிறாங்க. ஓகே மேம் தேங்க்யூ சார். ஜிமின் தான் பவ் பண்ணுறாங்க. இப்போது ஜெஸ்ஸியும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே யூ கேன் கோ சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போயிடுறாங்க. ஜெஸ் தான் ஓகே சார் கிளம்புற சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம் சரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்துறாங்க. ஜிமினும் ஹாஜின் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு செம கோவம் ஜங்குக்கு பார்த்துட்டு எப்படி என் அக்கா கிட்ட நீ இப்படி பேசுவோம், எவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு அவ்வளோக்கும் ஒரு இதனா. ஜிமினுக்கு அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள ஹார்ட் பண்ணவே கூடாது. அவங்க ஃபேமிலியில் பர்சன் எல்லாமே சாஃப்ட் தான். நம்ம எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கேரிங்காக இருப்பாங்க. என் அக்கா கிட்ட நீ இப்படி பேசுறியா அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹாஜின் தான் அமைதியாக ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே வச்சுக்கிறேன்டா நான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கடா. யாரும் பார்த்தா காய் மெக்கு அப்புறம் பேக் அனிமலாக இருப்பாங்க. அப்போ இனிமேல் ஜங்க் வந்துட்டு கேப்டனாக இருக்க மாட்டேன். நான் கூட நினச்சேன்னா மேடம் மகன் வந்து கெஞ்சுவாங்க அவர் வந்துட்டு அகன் இவங்க விளையாட சொல்லுவாங்க நான் நினச்சேன்டா சொல்கிறாங்க. இப்போ வந்து மெக்கு பார்க்குறாங்க. அது எப்படி விளையாடுவான் இவன் தான் ஒரு டைம் முடிவு எடுத்தனா அந்த முடிவு மாற்றிக்க மாட்டானே சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. யாராக இருக்கும் அந்த கேப்டன், யாராக இருக்கும், யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அளவுக்கு யாரால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஏன்னா இவங்களுக்கு ஆப்போனண்ட்டில் ஒரு டீம் இருக்காங்க. மிகுன்னு ஒருத்தன் இருப்பான். அவனு நல்லா ப்ளே பண்ணுவான். இருந்தாலும் அவன் ஜங்குக்கு கம்பேர் பண்ணால் அவன் வந்து பேச சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு தான் ஜங்குக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்லா ப்ளே பண்ணுவார். அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரிட்டு அந்த டே ஃபுல்லாக தான் போயிருக்கு. இப்போ ஈவினிங் டைம் தான்டா கரெக்டாக அந்த ஃபுட்பால் மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு அந்த ஆடிட்டோரியம் இருக்குது, அந்த ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியம்குள்ளே எல்லாருமே வந்துட்டு ப்ளே பண்ண வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த நியூ ஜங்கு டீம் வந்துருக்குல்ல, ஜங்கு தான் கேப்டன் இருப்பார். அவர் தான் மூவ் ஆகிட்டார் இல்லையா. இப்போ மற்ற பசங்க மட்டும் இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு இப்போ ஒரு கோச் வராங்க. கோச் வந்துட்டு இங்கே பாருங்கள் பசங்களாம் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க உங்களுக்கு நியூ கேப்டன் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. நியூ கேப்டன் எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து நின்றுருக்காங்க. இவங்க பேர் ஜிமின் ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட் வெயிட்டெல்லாம் இருக்க மாட்டார். அவரும் ரொம்ப பார்க்குறதுக்கு சின்ன பையனாக அப்படி இருக்காரு. ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன சின்ன பையமாக இருக்கான் சொல்லிட்டாங்க. இவங்க ஃபைனல் இயர் தான். இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஃபுட்பால் மேட்ச்சில் இனிமேல் இவங்க தான் கேப்டனாக இருக்க போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க இவங்களா சொல்கிறாங்க. ஆமாங்க பாருங்கள் யாரையும் வந்துட்டு ஹைட் வெயிட்டை பார்த்து எடை போடக்கூடாது ஓகேவா. அவங்க டேலண்ட்டை பார்த்தா எடை போடணும் ஓகே புரியுதா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஹாஜின் சேர்ந்துருக்காங்க அந்த டீமில் ஓகே. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. ஏன்டா இதெல்லாம் விளையாண்டு எவ்வளோ டேஸ் ஆகுது உனக்கு இதெல்லாம் வருமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை தானே சொல்கிறாங்க. ஜஸ்ட் ட்ரை அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்துட்டு பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பர்சன் இருக்கு. மிகுன் அவனோட டீம் இருக்கு. மிகுன் பார்க்குறாங்க. மிகுனுக்கு வந்து ஜிமின் ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு மாதிரி அட்ராக்ஷனாகவே இருக்குது. அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் குறுக்குறுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹாஜின் பார்க்குறான். அவன் அவனை குறுக்குறுன்னு பார்க்குறான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மிகுன் நான் ஜிம்மில் வச்சுக்கணும் சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டே என்னடா அவன் நம்மளுக்கு வந்து நியூ எனிமையாக வந்திருக்கான் அவனை போய் பார்த்துட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. நியூ எனிமையாக இருந்தால் என்ன செம்ம அழகாக இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதாக சொல்கிறாங்க. ஆமாம் செம்ம அழகாக இருக்கானே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன உண்மை தான் சொல்கிறேன். நம்ம ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்க இப்படினாக்கா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தாலும் செம்ம அழகாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவங்க ஆம்ஸில் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஜிம்மில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருப்பாரு.
அது பார்க்க செம்ம அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அவர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கோச் பார்க்குறாங்க. சரி 2 பேரும் ப்ளே பண்ணுறீங்களா? அப்படி கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு மிகுன் பார்க்குறாங்க. நீ அழகா இருக்கலாம். ஆனா என்ன ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு ஏன்னா ஜெயிக்கவே வந்துட்டு சொல்றாங்க. ஜெயிக்கவா இருந்தா கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு இசை வின் பண்ணிடுவா சொல்லிட்டு நம்ம மிகுன் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. ஐயோ! இதெல்லாம் விளையாண்டு பல வருஷம் ஆகுது. என்னடா தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கே வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ஷிவராக லைட்டாக ஒரு மாதிரி அவசரம் இருக்கு. என்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம பண்ணிதான் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவரு பின்வாங்க மாட்டாரு. இப்போ என்ன பண்றாங்க அக்கா 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பார்க்குறாங்க ஜிம் ரொம்ப குட்டியாக இருக்கான் போட மாட்டா சொல்லிட்டு ஜிமின் பார்த்தா லைட்டாக ஜம்ப் ஆகிட்டு டக்குன்னு பால் போட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அது போட்டான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஜிமின் எதுலையுமே விட்டு கொடுக்கவே இல்லை. சலிக்காம ஆடிட்டாரு. விளாண்டு வின் பண்ணுவோம். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெக்கி கிட்ட எப்படி லாஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உன்ட்டு லாஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம கோச் பார்க்குறாங்க. அவரும் கிளாப் பண்ணுறாரு. வா ஜிமின் நான் வந்துட்டு நான் கூட நினச்சப்பா எப்படி நீ ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜிமினுக்கு விருப்பம் கிடையாது. இதுமாதிரி ப்ளே பண்ணுறா பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் தான் அவர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்போ ஆச்சின்னு பார்க்குறாங்க. டே நான் நினச்சேன்டா பிஸ்னஸ் சொல்லிட்டு பிஸியாக இருக்கியே நீ எப்போ அதெல்லாம் விளையாடுன்னு சொல்லிட்டு ஆனால் வேறு லெவல் தான் ஜிமினி சொல்லிட்டு நம்ம உன சிஓவை பார்த்துட்டேன்னா இப்படி பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்லிட்டாங்க. டே பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பேசாதா சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஹாஜன் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லுவா உன்னை ஸ்டூடெண்ட் சொன்னால் கண்டிப்பாக நம்புற மாதிரி தான் இருக்குல்ல. ஏன்னா நீ பார்க்குற குட்டியாக இருக்கல இவங்க ஃபஸ்ட் இயர் சொன்னால் கூட நம்பலாம்டா சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. சார் மட்டும் எப்படி நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அது என்ன உண்மை தான் நம்ம பேர் குட்டி பசங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஒரு பசங்க பார்த்து மிகுன்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ இந்த மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்கலாம் ஓகேவா. ஆனால் எல்லா மேட்ச்லாம் வின் பண்ண முடியாது நல்லா கேட்டுக்கோ. எனக்கா ஜேக்கவே என்கிட்ட தோற்றுருவான். சரி ஜேக்கவே வந்துட்டு நான் என் கூட போட்டி போட பயந்துட்டு தான் இது வந்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓ அவன் வந்துட்டு அவனால் விளாட முடியாது அவன் தோணி இருக்கும் அவன் போயிருப்பான். நான் அப்படி இல்லை ஓகேவா. அதான் அவன் பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன்னு நான் யாருன்ற உன்ட்ட காமிக்கிறேன் ஓகேவா. நீ வந்துட்டு அப்படியே என்னை பார்த்து இட போடாத. இந்த மேட்ச்சில் வின் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா மேட்ச்சில் வின் பண்ணுவேன். ஃபைனலில் நான் தான் செலக்டும் ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. ஃபைனல் மேட்ச்சில் நான் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஒன்று நான் லாஸ் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு தெரியுமா ஜேகே வந்துட்டு இந்த ஒன்றை விட எந்த அளவுக்கு ஹையாக வந்து பால் போடுவான்னு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே பற்றினா எனக்கு தெரியும் ஓகேவா. ஜேகே யாருன்னு தெரியாது. ஜேகே இந்த மாதிரி ஒரு பாசனே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் பயந்துருவேனா ஒன்று பார்த்து அவன் பயந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது சொல்லுவோம். இது ஒரு பாசன் காற்றுல வாங்கிட்டாங்க. எனக்கு இந்த டீமில் ஒரு பாசன் தான். அந்த பாசன் காற்றுல வாங்கிட்டு டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தா இப்போ தான் பைக் எடுக்கிறாங்க வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் நீ பயந்து போய் தான் அந்த மேட்ச் வந்துட்டு விட்டு விலகிட்டியா சொல்கிறாங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் சொல்லணும். இப்போ காய் வைக்கணும் பார்க்குறாங்க. அடடா இவனுக்கு எங்கேருந்து வந்தாருங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கோவத்தை போய்ட்டு சொல்லி விடானுங்களே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. என்ன யார் சொன்னால் அப்படி கேட்குறாங்க. நான் கூட நினச்சேன் ஏதோ வந்துட்டு உனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் பர்சனல் ப்ராப்ளம் தான் நீ மேட்ச் விட மாட்டேன் சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா இவனும் அதே அந்த டீமில் ஒரு பர்சன். ஆனால் நீ எனக்கு அந்த மிகுனுக்கு பயந்துட்டு அப்படி பண்ணிட்டா சொல்கிறாங்க. நீ நல்லா தான் விளையாடு பண்ணியதுக்கு அவனுக்கு பயந்தா சொல்கிறாங்க. இப்போ உன் பிளேஸ்ல இன்னொரு பர்சன் வந்துட்டாங்க. உண்மையை சொல்லுவா உன்னோட அந்த பர்சன் பெட்டராக இருப்பாங்க போட சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல. இப்போ கோவம் வருது. உனக்கு யார் சொன்னது எனக்கு நல்லா விளையாட தெரியாது நான் பயந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புதுசாக வந்துருக்கணும் கேப்டன் அவனே சொன்னான் சொல்கிறேன் சொல்ல. இப்போ ஜெக்கிக்கு சமூகம் அது யார் உன்னோட நியூ கேப்டன் சொல்கிறாங்க. அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டக்குன்னு பைக்கை ஆஃப் பண்ணிட்டு இறங்குறாங்க. டீ என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு அப்படி பைக் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வராங்க. டீ நில்றா ஜெக்கி எங்கே போகிற சொல்லிட்டு காய் மேக்கெல்லாம் கூட வராங்க. இப்போ ஜெக்கி பாட்டுக்கு அவ்வளோ கோபம் வராங்க. வந்துட்டு ஸ்டேடியம்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிமின் தான் பாலுக்கு ஏன்னா எல்லாருமே இப்போ அங்கே போயிட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜிமின் போகிறாங்க. அந்த பால் வந்து சும்மா வந்து புஷ் பண்ணி அப்படி எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. வாடா போகலாம் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கி அவங்கள வந்து பார்க்குறாங்க. ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பவே இல்லை. ஹாஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஏய் உன்னதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் திரும்பவே இல்லை. அங்கே பாரு உன்னதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் திரும்பவே இல்லை. ஜெக்கிக்கு சம கோவம் டேரெக்டாக வந்துட்டு ஜிமின் ஷர்ட் பிடிக்கிறாங்க. உன்னதானே கூப்பிட்றேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஜெக்கோட ஹேண்ட் ஒரு தட்டு தான் அப்படியே சொல்லுன்னு அடியே வந்து அந்த கையில் யார் மேலே கை வைக்கிறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. நான் உன்னை இவ்வளோ நேரம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. என் பேர் ஏ இல்லை ஓகேவா என் பேர் ஜிமின் கால்மி ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. ஏன்னா ஜெக்கி கிட்ட இந்த அளவுக்கு எனக்கு கோவம் பேச மாட்டாங்க. மிகவும் ஜஸ்ட் ஃபைட் பண்ணுவோம் தவிர இந்த அது அந்த இதில் மட்டும் தான் ஃபுட்பால் மேட்ச்சில் மட்டும் தான். மற்றபடி அவனும் தனியாக பேச மாட்டான். ஏன்னா ஜேகே அந்தளவுக்கு ரேக்கட் யாரும் அவட்டு வச்சுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க. இப்போ என்ன நம்ம ஜிமின் கல்ல உள்ள கோவத்தை பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டக்குனு அப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு ஏன்னா ஒரு பாட்டி எல்லாருமே அழகாகவே ஒரு மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்க சொல்லிட்டு சுற்றுவாங்க. சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இருப்பாங்க க்ரஷ்ஷாக ஒரு மாதிரிலாம் இருப்பாங்க பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு அவர் பாட்டி எல்லாம் ஃப்ளட் பண்ணிட்டு வஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. ஜிமின் பார்க்குறாங்க. பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடு ஓகேவா. நான் உன்ட்ட வந்து என்ன பண்ணேன்னா என்ன உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் டீசெண்டாக கேட்கணும். இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னு கூப்பிட்றது எம்எல் ஷர்ட்டில் கையை வைக்கிறது தான் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீ என்னை பற்றி என்ன சொன்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஓ நான் யாருன்னு தெரியாமல் தான் எனக்கு வந்து ப்ளே பண்ண தெரியல சொன்னியா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு நான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகேனா சொல்கிறாங்க ஜான் ஜங்குக் அப்படி ஜங்குக் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தெரியும் ஆல்ரெடி ஜெக்கினே எனக்கு தெரியும் ஜெக்கும் தெரியும். ஜிம் நான் உன் கிளாஸ் தானே ஏன் உனக்கு தெரியாத கேட்குறாங்க. மேம் கிட்ட காலையில் பேசும்போது என் பார்க்கல சொல்கிறாங்க. நான் பார்க்கல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு சோமக்கவும் வருது. ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தவங்க அப்படி நம்மளோட கோவப்படுறானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இப்போ காய் பார்க்குறாங்க. வா இது வரைக்கும் இப்படி ஒரு ஆப்பனண்ட்டை நான் பார்த்ததே இல்லைடா. இப்படி ஒருத்தனால இவங்க கரெக்டாக இருப்பாங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு ப்ளே பண்ண எப்படி சொன்னேன் சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ப்ளே பண்ண தெரியாது நான் சொல்லியே சொல்கிறாங்க.
நீ தானே சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஒரு பர்சன் என்கிட்ட சொன்னான், எனக்கு ப்ளே பண்ண தெரியல, பயந்து போயிட்டு தான் போயிட்டேன்னு சொன்னியா சொல்கிறாங்க. ஆமாம் அதானே உண்மை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு சுமக்கம் வருது. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. நீ இந்த கேம் விட்டு போயிருக்கனாக்கா அதான ரீசன். உனக்கு வந்து சொல்கிறாங்க பாரு எனக்கு ப்ளே பண்ண பிடிக்கல, அதனால் நான் போயிட்டேன் ஓகேவா. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அது ஏன் பர்சனல் ஓகேவா. அதே இதுக்கு நான் மற்றவங்க சொல்லணும் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நீ எப்படி என்ன ஃபஸ்ட் சொன்னேன், உனக்கு தெரியுமா நான் எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியுமா சொல்கிறாங்க. நீ எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே 1-on-1 மேட்ச் வச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஹஜின் பார்க்குறாங்க. இல்லை அங்கே பாருங்க வேண்டாம், நீங்கள் இப்போலாம் கோவப்படாதீங்க, அவன் தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஹஜின் இல்லை வேண்டாம் அவர் பார்க்க எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கரேட்டஸ் மார்க் பண்ணுறாங்க. மேட்ச் வச்சுக்கலாமா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுக்கலாமே சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஜனுக்கு சளி போயிறாரு. இப்போ காய் மேக்கெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்தது வராதமாக இப்படி பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கையில் ஒரு பால் இருக்குது. ஜெக்கி தான் பார்க்குறாங்க. அந்த பால் வந்து டக்குன்னு இப்போ ஜெக்கி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த இது வந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்படியே 2 பேர் மட்டுமே சோலோ விளையாடிருக்காங்க. இவர் காலில் போகும் அவர் காலில் போகும், இவர் விட மாட்டாரு அவர் விட மாட்டாரு. 2 பேரும் சண்டை போட்டு நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டுறாங்க. ஜிம்முக்கு சமக்கம் ஒரு ஜிம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் ஜெக்கி ஜிம் போகிறாங்க. ஜிம்னு மாறி போடுறாங்க. யாரும் வின்னர் ஆகல. 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கோவம் வருது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இவருக்கு ஈக்குவலாக இருக்காரே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஃபஸ்ட்டு என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. நீ என்னை பார்த்து எப்படி சொன்னேன். ஆமாம் நான் இப்பவும் சொல்லுவேன் ஓகேவா. உனக்கு விளையாடுறதுக்கு பயம் ஓகே, தோற்று போயிடணும் பயம். இதுக்கப்புறம் கேப்டன் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியம்குள்ளே வரவும் கூடாது சொல்கிறாங்க. இது நான் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஆமாம் நீ வரக்கூடாது. இதுக்கப்புறம் நான் தான் அந்த பிளேஸில் இருப்பேன் ஓகேவா. அந்த மிகுன் காப்பன்ட்டு நான் மட்டும் தான் இருப்பேன். நான் அவனே லாஸ் பண்ணி வச்சுட்டு நான் தான் ஃபைனல் மேட்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆவேன். நான் தான் வின் பண்ணுவேன். அந்த காலேஜுக்காக நான் தான் கப்பு வாங்கி கொடுப்பேன் சொல்லி ஜிம்னு சொல்ல ஜெக்கே கோவம் வருது. நீ எங்கே இருந்திருக்க, யார் நீ, வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் என்ன ஒரு ஸ்டேடியமில் வரக்கூடாது சொல்லுவேன். இந்த ஸ்டேடியம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஸ்டேடியத்தில் நான் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கேன் தெரியுமா, இங்கே எனக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ இன்னைக்கு வந்து பையன் எவ்வளோ தைரியம் தான் சொல்லிட்டு ஜிம் நான் ஜெக்கே கோவப்படுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியா, அதனால தான் வந்துட்டு யாரும் ஈஸியாக தூக்கி போட்டு சொல்கிறாங்க. பாரு அது ஏன் பாசம் சொல்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லை ஓகேவா. இதுக்கப்புறம் ஒன்று நேம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன் நேம் மட்டும் தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஜிமின்ற நேம் மட்டும் தான் கேட்கும், ஜெக்கேன்ற நேம் கேட்காது அப்படின்னு ஜிம்மே சொல்ல ஜெக்கேக்கு சமக்கவும் வருது. அது எப்படி நீ முடிவு பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நீ தானே விட்டு கொடுத்துருக்க, நீ தானே விட்டு போயிருக்கா. இதுக்கப்புறம் நீயே போய்ட்டு பிரின்சிபல் மேம்கிட்ட கெஞ்சினா கூட உனக்கு வந்து ரிட்டன் ஆகும் ஒரு அகைன் சான்ஸ் தர மாட்டாங்க ஓகேவா. இந்த பிளேஸில் நான் மட்டும் தான் இருப்பேன், நான் மட்டும் தான் ப்ளே பண்ணுவேன். உன்னோட டீம் இப்போ என்னோட டீம் ஓகேவா. எல்லாமே எனக்கு சொந்தமானது. இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ உனக்கும் இந்த பிளேஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஜஸ்ட்டு உன்னோட பிளேஸ்ல கிளாஸ் ரூம் மட்டும் தான் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்ல. நீ வேணா வெளில போய்ட்டு ப்ளே கிரவுண்ட் எம்டி கிரவுண்ட் இருக்குல்ல அங்கே வேணா போய் நின்றுக்கோ அப்படி சொல்லி ஜிம்னு சொல்ல. ஜெக்கைக்கு செம்ம கோவம் இருக்கு. அவர் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவரே வந்துட்டு ரொம்ப கோவம் பேசிட்டார் இல்லையா சேர்மன் மேம் கிட்ட. அவர் மாதிரி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு காலில் அப்படி ஒரு கோவம் வந்துட்டுங்க. பாரு என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ரூடாக பிஹேவ் பண்ணுறவளை வச்சுக்கிட்டு வச்சுக்கேன் வேறு மாதிரி இடம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நீ யார்டா எங்கிட்ட வந்து என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு மட்டும் மேனேஜ் தெரியுமா, உனக்கு மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியுமா, உன்னோட பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், என் ரூல்ஸும் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேம் நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு பயங்கர கோவம். ஜெக்கிட்ட யாரும் பேசுனதே இல்லை. அப்படியே காய் மேக்கப் பார்க்குறாங்க. எங்கே இருந்தாலும் வந்து அந்த பையன் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ போல்டாக பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு மாதிரி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பொடி பையன் மாதிரி சொல்கிறாங்க. யார் பார்த்து பொடி பையன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ தானே சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு டைம் என்ன பார்த்து பொடி பையன் சொன்னால் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணுவான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா நம்ம இதை வந்து விட்டு கொடுத்தோம் அப்படி சொல்லிட்டு பாரு நீ வந்துட்டு ஒரு லூசர் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு சமக்கு ஒரு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு லூசர் ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த பிளேஸ் என்னோடது ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேடியம்குள்ள நீ வரவே கூடாது, அப்படி வந்த நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆமாம் பண்ணுவேன். ஏன்னா நீ தானே வந்துட்டு இது வேணாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருக்க, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்க. அப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லுவேன். செகண்ட் நீ என் பிளேஸ்க்கு வரவே கூடாது ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியம்குள்ளே வரதை நான் பார்த்தேன்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கை நினச்சி பார்க்குறாங்க. அந்த பிளேஸில் உள்ள எல்லாருமே வந்து ஜெக்கின்னு கத்துறது தான் கேட்கும் அவருக்கு. இப்போ ஸ்டேடியம் அந்த ஃபுட்பால் இங்கே அதுக்கப்புறம் இந்த பால் கூட தொடக்கூடாது சொல்லிட்டு ஜிம்னு இந்த பால் எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு சமக்கம் வரைக்கும் இந்த பால் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். எல்லாரும் ஜெக்கிட்டு வாங்க அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெக்கை யாரும் வின் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் ஜெக்கோட சீனியர் ஜெக்கெட் தோற்று போயிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் விட்டு கொடுத்துறேன் நான் சொல்லிட்டு ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கோவம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நான் எப்படி விட்டு கொடுத்தேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் வந்து ப்ளே பண்ணி ஜெயிச்சிட்டோன்னே என்ன சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. என்ன விட்டு அப்படியே விளையாடுறேன் என்ன விளையாடுறதா இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் அளவுக்கு இல்லவே இல்லை என் அளவுக்கு யாருமே சொல்லிட்டு ஜெக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. இதோடைய நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் சண்டையெல்லாம் வரப்போகுது, உங்களுக்கு ஃப்ரெண்ட் நடக்க போகுது, ஜெக்கியை பற்றி எல்லாம் எப்படிலாம் தெரிய போகுது சொல்லிட்டு நீங்கள் போக பார்ப்பீங்க ஓகேவா. உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் ஐ ஹோப் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.